Hi kids, welcome back to our channel Aru and Thirds. இன்னைக்கு நம்ம 6th Maths Chapter 3 Exercise 3.1ல third sum தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு given எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் rupees 100 அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் rupees 120 அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டேபிளில் பாருங்கள், ப்ராஃபிட்டாக லாஸான்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ், அதாவது வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்குதுங்களா, அப்போ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போது செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, rupees 120, இந்த மைனஸ் அப்படியே வரும். காஸ்ட் ப்ரைஸ்க்கு பதிலாக கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, rupees 100. rupees 120 மைனஸ் rupees 100னா rupees 20, இதுதான் ப்ராஃபிட். இதை எடுத்து புக்கில் டேபிளில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். இதுலேயும் கிவன் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறோம். காஸ்ட் ப்ரைஸ் rupees 110. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க rupees 120. இதுலேயும் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டு ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ், சொல்யூஷன். இதுலேயும் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தென்னாக இருக்குது. அப்போது ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, rupees 120 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, rupees 110. 120ல் 110 போயிடுச்சுன்னா 10, அப்போ ப்ராஃபிட் rupees 10. இப்போது தேர்ட் சம் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் சம்மில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 120, அதை எழுதிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 120. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் rupees 20. rupees 20 டு ஃபைண்ட். ஒரு சம்மில் எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏதாவது ஒன்று தான் இருக்கலாம். இவங்க ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, அப்போ லாஸ் கிடையாது. செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ டு ஃபைண்டில் செல்லிங் ப்ரைஸ், சொல்யூஷன். ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். rupees 20 ப்ராஃபிட்டுக்கு பதிலாக rupees 20 ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ்க்கு பதிலாக rupees 120. ரெண்டையும் ஆட் பண்ணால் rupees 140. இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஃபோர்த்து சம் சால்வ் பண்ணலாம். இதுலேயும் கிவன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் rupees 100. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் rupees 90 கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் என்னென்னா ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 90 டு ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ், சொல்யூஷன். காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ், வாங்கின விலை விற்ற விலையை விட அதிகமாக இருக்குது. அப்போது லாஸோடைய ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்க்கு பதிலாக rupees 100 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மைனஸ் அப்படியே வரும். செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக rupees 90. 100 மைனஸ் 90 10, அப்போ லாஸ் rupees 10. ஃபிஃப்த்து சம்மில் கிவன் எழுதியிருக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ் rupees 120, ப்ராஃபிட் rupees 25. டு ஃபைண்ட் நான் கண்டுபிடிக்கணும் செல்லிங் ப்ரைஸ், சொல்யூஷன். ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸும் இருக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ்
ப்ராஃபிட் இல்லை ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு எழுதலாம். ₹120 ப்ளஸ் ₹25 ரெண்டையும் ஆட் பண்ணால் 145. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 145.